அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் 5/7/2024 இன்று இதை செய்தால் உங்களுக்கு 10 கோடி கிடைப்பது உறுதி. அப்படி இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 7/2024 புண்ணியம் தரும் அமாவாசை தினமாக வழிபடப்படுதுங்க. அதாவது குறிப்பா பூமியில் உள்ள உயிர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவிங்க. மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் 9ஆம் பாவம் எனும் பாக்கியஸ்தானத்தால் தீர்மானம் செய்யப்படுதுங்க. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள். பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் அழகிய மாபெரும் கொடைகள் 2. ஒன்று பித்ருக்கள் பூஜை, மற்றொன்று குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள் என்பது நமது குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள். அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற, வாழ்வில் முன்னேற, தடைகள் அகல, பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகங்க. அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மாதிர்காரன் ஆகிய சந்திரனும் பிதிர்காரன் ஆகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை எனப்படுங்க. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசை பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க. இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதமும், வறுமையை நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாங்க. இயற்கையாக இறந்தவர்களுடைய ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்து விடுங்க. மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ, கொடூரமான நோய் தாக்குதல் இருந்தாலோ அவர்களின் ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லைங்க. இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவருடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குங்க. அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெற கொடுங்க. இதற்கு காரணம் இந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களினுடைய சந்ததியினருடைய வழிபாடு முறையாக சரியாக செய்யாதது தாங்க காரணம். இதற்கு பிறகு இறந்த பிறகு ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது, சாத்விக குணம் வந்துவிடுங்க. முறையான திதி தர்ப்பணம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்செய்தி உடையது தாங்க. அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களுடைய அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினருடைய முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதமாக வழங்குவார்கள். அது மட்டுமில்லாமல் முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாது. எனவே பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் திலஹோமம் இத்தகைய துர்மரணத்தையும் கடைந்து நவகிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் திலஹோமம் எத்தகைய துர்மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்துவிடுங்க. ஹோமம் செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலன் தருங்க. முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படும். ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாங்க. ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க. ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பறவையால் பத்திர தோஷத்தை விட்டு செல்லக்கூடாதுங்க. அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தருங்க. தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலான பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாகுங்க. இந்த தர்ப்பண நீரினுடைய சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ரு லோகத்தை அடையுங்க. தை அமாவாசை அன்று இதை செய்தால் தனது அபரிமிதமான
அபரிமிதமாக பெருகுகிறதுங்க. மாதந்தோறும் அமாவாசை அன்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதங்களிலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசையான இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அமாவாசை விரதத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது, அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தம் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துதுங்க. அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே, சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும் போது அவர்கள் சுமங்கலிகள் என்று சொல்லப்படுவார்கள். சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டுங்க. இன்னொரு விஷயம், அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது என்று கூறப்படுதுங்க. என்று காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். பின்னர் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் சமைத்து உணவுக்கு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் அந்த இலையில் உணவு சாப்பிட வேண்டுங்க. பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்துக்கொண்ட அதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும். முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது உணவு வழங்க வேண்டுங்க. இது இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியம் தரும் ஒரு பரிகாரமா அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த கலத்திரஸ்தானாதிபதி மற்றும் தொழில்காரகனான புதன் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. உபய ராசியான தனுசு ராசி புதன் மனைந்திருப்பது அனுகூலமான பலனை செய்யவே செய்யுங்க. சனி 3ஆம் இடத்தில் நிலை கொண்டு உள்ளதால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நிதானமாக அணுகுமுறையால் சமாளித்து விட முடியுங்க உங்களால். அது மட்டும் இல்லாம அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. பணிகள்ல உங்களுடைய திறமை பழிச்சிடுங்க. வெளிநாட்டு யோகம் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு காரணமாக இருக்குதுங்க. அதே போல என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தாயாருடைய உடல் நலன்ல கவனம் தேவைங்க. தொழில் போட்டிகள் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்குங்க. உடல் நலன் அவ்வப்போது பாதிக்குங்க. குரு 6ஆம் இடத்தில் இருந்து காரிய தடைகள் உடல் உண்டு என்பதை நிரூபிக்கிறாருங்க. மேஷராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள்